விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்று விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்பக்கத்தில் மாட்சியோடு அமர்ந்தார். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவினை பெருமகிழ்வோடு நம் தாயாம் திரு அவை மகிழ்ந்து இன்று கொண்டாடுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் விண்ணேற்ற பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு இறை ஆசீரை பெற்று மகிழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே என் இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த 2 தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இக்காலம் முழங்கிடவே உயரீருகின்றார் நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரீருகின்றார் நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. இக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். இக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார்.
இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார். நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார். நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 24 முதல் 28 மற்றும் அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளே இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 உயிருள்ள இறை வார்த்தைகள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஒவ்வொருவரையும் மாட்சியோடும் மகிமையோடும் விண்ணேற்றம் அடையச் செய்ய இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் அவருடைய விண்ணேற்ற பெருவிழாவான இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியோடு இந்நாளினுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். விவிலியத்தில் உள்ள சில இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு எவ்வாறு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை அற்புதமாய் அறுதியிட்டு சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை, கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு தூய ஆவியை நம்மீது பொழிந்தருளினார் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிறது. இயேசு உயிர்த்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றும், அவர் கடவுளுடைய வலப்பக்கத்தில் சென்று அமர்ந்தார் என்றும், அந்த இடத்திலிருந்து தூய ஆவியானவரை நம்மீது பொழிந்தருளினார் என்றும் இந்த இறை வார்த்தை சான்று பகர்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த இறை வார்த்தை மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார் என்று. எபேசியர் திருமடல் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். மனுவுரு எடுத்து வார்த்தை மனுவானார் என்று நாம் விசுவசிக்கின்றோம், நம்புகிறோம். இந்த வரலாற்றினுடைய மிக பெரும் ஒரு அதிசயமாக அது நிகழ்ந்தது. இயேசுவினுடைய பிறப்பு எப்படி விண்ணிலிருந்து அவர் மண்ணிற்கு வந்தாரோ அதே போன்று மண்ணிலிருந்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களை அவர் தயார்படுத்துகிறார், அவர்களை உருவாக்குகிறார், திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகின்றார். ஆவியினுடைய வல்லமையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளச் செய்கின்றார். 40வது நாளான இன்று அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு
ஆண்டவர் விண்ணேற்றம் செல்லுகிறார். அற்புதமான ஒரு பெருவிழா இன்று. இந்த பெருவிழா நமக்கு 3 மிக முக்கியமான உண்மைகளை உணர்த்துகிறது. அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் 5ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே 6ஆம் வகுப்பு சேர்வதற்காக என்னுடைய அப்பாவும் அம்மாவும் விடுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஹாஸ்டலில் படிக்க போகிறேன் அப்படின்ன உடனே மனசில் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. போகும்போது ரொம்ப சந்தோஷம். அங்கே கூட்டிகிட்டு போய் பள்ளியில் சேர்த்து விட்டுட்டு பிறகு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும், நைனா நீ நல்லா படிக்கணும், பத்திரமா அங்கே இருக்கணும், உனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ நல்லா படித்தா போதும், நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அவ்வளோதான் அன்பிற்குரியவர்களே. அவ்வளவு நேரம் மகிழ்ச்சியோடு இருந்த நான் அப்படியே மலமளமளவென கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்து விட்டேன். உடனடியாக என்னுடைய அப்பா என்னை மார்போடு அணைத்து கொண்டு முதுகிலை தட்டி கொடுத்து, கவலைப்படாத, இங்கே ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி தைரியம் ஊட்டினார். பிறகு அவருடைய பாக்கெட்டில் கைவிட்டு பர்ஸ் எடுத்து அந்த பர்ஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை என் கையில் கொடுத்தாரு. அப்பாவனுடைய ஃபோட்டோ என் கையில் கொடுத்துட்டு, உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்பாவை நீ எப்பெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அப்பொழுதெல்லாம் இந்த ஃபோட்டோவை பாரு, அப்பா உடனடியாக உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அன்றையிலிருந்து இன்று வரை அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும், அவர் கொடுத்த அந்த உறுதியான நிலைப்பாடும் அந்த ஃபோட்டோவாக என்னிடத்தில் இன்றும் கூட என்னுடைய பர்ஸில் இருக்கிறது. ஆண்டுகள் பல கடந்தோடி விட்டது. ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இன்றும் கூட அந்த நம்பிக்கை தருகின்ற, அந்த ஊக்கம் தருகின்ற, உற்சாகம் தருகின்ற அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. அப்பா, நான் எப்பவும் உன் கூடவே இருக்கிறேன், நீ எப்பெல்லாம் இந்த போட்டோவை பார்க்குறியோ அப்பொழுதெல்லாம் நான் உன் பக்கத்திலேயே வந்து விடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இதோ இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகளாகவே நான் பார்க்கிறேன். சீடர்கள் எல்லோரும் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். நான் வருவதற்கு முன்பாக உங்கள் மத்தியில் தூய ஆவியானவர் பிரசன்னமாயிருப்பார். அவர் உங்களை திடப்படுத்துவார், அவர் உங்களை உறுதிப்படுத்துவார், அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார் என்பதை அற்புதமாய் தன் சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த நாளினுடைய விழா. ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றம் மிக முக்கியமான 3 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. முதல் உண்மை, இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தார். ஆம், அதே உடலோடே அவர் விண்ணேற்றமானார். எந்த உடல் சிலுவையில் நொறுங்குண்டதோ, எந்த உடல் சிலுவையில் சிதைக்கப்பட்டதோ, எந்த உடல் சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டதோ, நிராகரிக்கப்பட்டதோ, அந்த உடலோடே ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமானார். அப்படி என்றால் நொறுங்குண்ட, சிதைக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட அந்த உடல் நிரந்தரமானது அல்ல, மாறாக மாட்சிமைப்படுத்தப்பட்ட, உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த அந்த மாட்சிப்படுத்தப்பட்ட உடலே உண்மையானது என்பதை அற்புதமாய் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது இந்த நாளினுடைய விழா. ஆம் அன்பிற்குரியவர்களே, மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடல், மகிமையான உடலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதே ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு சொல்லித் தருகிற முதல் உண்மையாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு சொல்லித் தருகின்ற இரண்டாவது உண்மை,
ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். ஆம், விண்ணேற்றமடைந்த இயேசு நமக்காக தந்தையிடத்தில் பரிந்து பேசுகின்றார். ரோமையர் திருமடல் 8வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். இதைதான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் அற்புதமாக சொல்லுகிறது. விண்ணகத்தில் நம் சார்பாக கடவுளின் முன்னிலையில் இயேசு நிற்கின்றார். அவரே தூயகத்திற்குள் செல்லுவதனுடைய நுழைவாயில், அதாவது விண்ணகத்திற்குள் செல்லுகின்ற நுழைவாயிலாக இருக்கிறார். முன்னொரு காலத்தில் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின்படி தூயகத்திற்குள் தலைமை குரு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை செல்லுவார். அந்த இடத்தில் மிக பெரும் திரைச்சீலையானது காணப்படும். அந்த திரைச்சீலையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு இந்த இடத்திலே ஒப்பிடப்படுகிறது. அந்த உடலின் வழியாக அந்த திரைச்சீலையை அகற்றி தலைமை குரு உள்ளே நுழைவார் தூயகத்திற்குள். அது ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை நடக்கும். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினால், அவருடைய துன்பத்தினால், மரணத்தினால், அவருடைய உயிர்ப்பினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக மாறி அவரே திரைச்சீலையாக நின்று அவற்றை பிரித்து, அன்பிற்குரியவர்களே, வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்ற வழியாக இருக்கிறார். நமக்கு வாக்களித்த நம்பிக்கைக்குரியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆம், ஏனெனில் அவரே தன் இரத்தத்தை சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைக்கின்றார். அந்த வழியே ஆண்டவர் இயேசு. நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன் என்று சொல்லுவது. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்ற 3வது பாடம் தூய ஆவியானவருடைய வருகை. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்று செல்லுகிற அந்த வேளையில் அவர் கொடுக்கிற முக்கியமான ஒரு படிப்பினை தான் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியானவரே உங்களை திடப்படுத்துவார், உங்களுக்கு வலுவூட்டுவார், உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பார். இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக வாழ அவரே உங்களுக்கு துணை இருப்பார் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்ட துணையாளர். முதல் வாசகம் சொல்லுகிறது, எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக தன் சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளினால் தாம் உயிரோடு இருப்பதை அவர் காண்பித்தார். தண்ணீரால் அல்ல, தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று உறுதி ஊட்டினார். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை திடப்படுத்துகிறார். எனவே இந்த 3 உண்மைகளை இந்த விண்ணேற்ற பெருவிழாவானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே நிலையில் இந்த விண்ணேற்றம் நம்மையும் ஒரு சாட்சியாக வாழ அழைப்பு கொடுக்கிறது. என்ன சாட்சி? இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழ வேண்டும். எப்படி சீடர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் சாட்சிகளாக மாறினார்களோ, அதே உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற நாமும் ஆண்டவரோடு அந்த மாட்சியில் நாம் பங்கு பெறுக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். நற்செய்தி சொல்லுகிறது, மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். எனவே நீங்கள் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். வாக்களித்த வல்லமை உன்னதத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அது தூய ஆவியானவர். அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற அற்புதத்தை அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு அவர் ஆசி வழங்கினார். அவர்களுக்கு அவர் ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே
அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு சென்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். எனவே இந்த விண்ணேற்ற பெருவிழா இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இயேசுவினுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை இந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரை சென்று அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அதுதான் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். ஆம், நாமே நற்செய்தியாக வாழும்போது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நற்செய்தியின்படி வாழ, நாமே நற்செய்தியாக இருக்க கடவுள் நமக்கு வலுவூட்டுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நமக்கு உறுதியை கொடுக்கின்றார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழாவில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டறிந்தது போல நம்முடைய தாழ்நிலையையும் இறைவன் கண்ணோக்கி நமக்கு அருள் புரிவாராக. நம் ஆன்ம ஆயர்கள் நல்லாயனாம் கிறிஸ்துவால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து வழிநடத்த வேண்டுமென ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. உலகம் அனைத்தும் கிறிஸ்து தரும் அமைதியை உண்மையாகவே பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. துன்புறும் நம் சகோதர சகோதரிகளுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும், அம்மகிழ்ச்சியை எவரும் அவர்களிடமிருந்து பறித்து கொள்ளாதபடியும்
இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென மன்றாடுவோமாக. இங்கு கூடி நிற்கும் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் சான்று பகர வேண்டும் என, நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் இம்மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கி நின்னை, பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கி நின்னை. மனமில்லாத மலரானாலும் இதில் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதில் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் இன்று வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பளிக்கின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலக்கிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், தமிழகத்தின் மறைசாட்சியான புனித தேவ சகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரும் மகிழ்ச்சியோடு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழு நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழு நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வரம் தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலங்கமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், கலங்கமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும் விளங்கிட விடிந்திட விடிய தேவா வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காணா மகிழ்வை உன்னில் காண வரம் தாரா. இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள்
விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவில் இறுதி ஆசிரை பெறுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி கூறி பாடுவேன் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே ஓய்வில்லையே. நீதியில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.